ஹாய் சொல்ல குட்டீஸ், எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம என்எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா டேக்குக்கோட தி மாஃபியா அசிஸ்டன்ட் பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட் இதோட முடிச்சிருந்தோன்னா அப்படியே போய் அவரோட கேபினில் நின்று சும்மா கற்றுன்னு கத்திட்டு நின்றுட்டு இருந்திருப்பார். இந்த பக்கம் பார்த்தா ஜிம்மன் நான் கமிஷனரை பார்த்துட்டு வரேன்னு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிருப்பார். இப்போ நம்ம ஜிம்மனை தாண்டா காட்டுறாங்க. ஜிம்மன் அப்படியே அவ்வளோ ராயலான ஒரு காரில், பிளாக் கலர் கார், அதில் இவர் பிளாக் கலர் அவுட்ஃபிட் போட்டு அப்படியே மாசாக உட்காந்துட்ருக்காரு. இப்போது அந்த கார் வேகமாக கமிஷனர் ஆஃபீஸ் கிட்ட தானே போகுது. கமிஷனர் ஆஃபீஸ் கிட்ட போய் நிற்கும்போது கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா போலீஸும் அப்படியே அந்த காரை பார்த்தா அடுத்த செகண்ட் அப்படியே அலறாங்க. அதில் இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இதை நான் கமிஷனர் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வேகமாக கமிஷனரை பார்க்க உள்ளே ஓடுறாரு. இருக்கிற போலீஸ்க்கெல்லாம் அப்படியே கால் கையெல்லாம் உதிருது. ஜிம்மன் காருக்குள்ளது இன்னும் இறங்கவே இல்லை. பட் ஜிம்மனை காரை பார்த்ததுமே அப்படி அலறாங்க எல்லாம். இப்போ ஜிம்மன் அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணி மாசாக இறங்குறாரு. அப்படியே போலீஸ் எல்லாம் ஜிம்மனை பயத்தோடு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஜிம்மன் ரொம்ப முக்கியமான விஷயமா மட்டும் இருந்தால் தான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே வருவார். பட் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டா அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிட்டு போயிடுவார். இதுதான் ஜிம்மனோட கேரக்டர். இப்போது ஜிம்மன் அவ்வளோ மாசாக இறங்கி கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே தான் போகிறாரு. இப்போது அந்த ஓடிப்போன போலீஸ் கமிஷனர் ரூம் டோரை அவ்வளோ வேகமாக ஓப்பன் பண்ணி சார் 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 ஏய் என்ன எதுக்கு இப்போ கத்திட்டுருக்க சார்னு எதுக்கு பலர்ற? அது 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 வந்து என்ன அது வந்து இது வந்துன்னு என்னென்னு சொல்கிறியா? எனக்கு நிறைய கேஸ் ஃபைல்ஸ் இருக்குது, நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இப்போ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? சார் சார் அது வந்து ஜிம்மன் வந்திருக்காரு. என்ன சொல்கிற? ஆமாம் சார், ஜிம்மன் வந்திருக்காரு. உங்களை பார்க்கணுன்னு சொல்லி இப்போது உங்ககிட்ட தான் வரப்போகிறாரு. அவனை யார் வர சொன்னா? இங்கே பார், அவன் வந்தால் அவனுக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. அவன் என் ஆஃபீஸ் ரூம்குள்ளே வரக்கூடாது, புரியுதா? அவனை பார்க்குற இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. அப்படியே அவனை நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்புகிறேன், புரியுதா? சார் என்ன சொல்கிறீங்க? ஆனால் உங்களை பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கே கமிஷனர் சார் அப்படின்னு சொல்லி ஜிம்மன் கெத்தாக அப்படியே கமிஷனர் ரூம்குள்ளே வந்து அங்கே இருக்கிற சேரை அப்படியே இழுத்து போட்டு அவர் அப்படியே கால் மேலே கால் போட்டு அவ்வளோ ஸ்டைலாக கமிஷனர் முன்னாடி உட்கார்றாரு. எனக்கு உன்னை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். இங்கே பாரு, உன்னை பார்த்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற யார் வேணால் பயப்படலாம், ஆனால் நான் பயப்பட மாட்டேன். சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் கமிஷனர், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். என்னை பார்க்குறதுக்கு முன்னே நீ ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஆனால் ஏதோ திறந்த வீட்டில் ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்து என் முன்னாடி உட்காந்துட்ருக்க. அச்சோ கமிஷனர் சார் என்ன சார் டைலாக்கெல்லாம் சும்மா பயங்கரமாக இருக்கே. ஆமாம், திறந்த வீட்டில் ஏதோ நுழைஞ்ச மாதிரி தான் நுழைஞ்சிருக்கேன், அதுக்கு என்னன்றீங்க? இப்போ இதெல்லாம் நீங்கள் சொன்னால் நான் கோவம் எழுந்து போயிடுவேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இந்த சில்லியான விஷயமெல்லாம் என்னை கோவப்படுத்தாது கமிஷனர் சார். பட் நீங்கள் தேவையில்லாத வேலைலாம் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, அதை கண்டிப்பாக இப்போ நீங்கள் நிறுத்தியே ஆகணும். அதை சொல்லிட்டு போக தான் சார் கமிஷனர் சார் நான் வந்தேன். எங்கே பாரு ஜிம்மன், இதெல்லாம் என்கிட்ட சொல்லாது. நீ தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பாக உன்னை பிடிச்சி ஜெயிலில் போடுவேன். அதுக்காக எவ்வளோ பெரிய எல்லுக்குனாலும் நான் போக ரெடி, புரியுதா? அச்சோ மிஸ்டர் கிம் நாம் ஜூன், இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி என்கிட்ட பேசினவன் இவ்வளோ நேரம் என் முன்னாடி உயிரோடு உட்காந்ததே இல்லை. ஆனால் ஏதோ உங்கள் நல்ல நேரம் நீங்கள் உயிரோடு உட்காந்துட்ருக்கீங்க. திரும்ப சொல்கிறேன், நான் ஒரு டைம் சொன்னேன்னா அதுக்கப்புறம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதை கேட்க உயிர் இருக்காது கமிஷனர் சார். இந்த கேஸை இதோடு வச்சு இதுக்கு மேலே நீ தோணணுன்னு நினச்ச அப்புறம் உனக்கு என்ன ஆகுன்னு எனக்கு சொல்ல தெரியாது கமிஷனர். இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜிம்மன், உனக்கே இவ்வளோ திமிரு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுவும் கமிஷனர், எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? உன்னாலையும் உன் ஃப்ரெண்ட் ஜங்குக்காலையும் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு தெரியுமா?
உங்களால் எவ்வளோ ஃபேமிலி அஃபெக்ட் ஆகிருக்குன்னு தெரியுமா? அந்த ஃபேமிலியில் எவ்வளோ சில்ட்ரன்ஸ் தவிச்சிட்ருக்காங்கன்னு தெரியுமா? இதுக்கு எல்லாம் ஒரே காரணம் நீயும் உன் ஃப்ரெண்ட் ஜங்குக் மட்டும்தான். இதனால் எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு எல்லாம் உன்னையும் உன் ஃப்ரெண்டு ஜங்குக்கையும் பிடிச்சி நான் இதே ஜெயிலில் நாய் மாதிரி தரன்னு இழுத்துட்டு வந்து என் காலுக்கு கீழே போட்டு உன்னை வெளுக்கல நான் மிஸ்டர் கிம் நாம் ஜூன் கிடையாது, மிஸ்டர் பார்க் ஜிம்மன். அச்சோ கமிஷனர் சார், டைலாக்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. பட் இப்போ நீ இவ்வளோ பெரிய வார்த்தை பேசியிருக்குன்னு உனக்கு தெரியாது கமிஷனர் சார். எனக்கு கோவம் சீக்கிரம் வராது. என்னை பார்த்தா பேபி மாதிரி இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் ஒரு மேனாக மாறினேன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் தாங்க மாட்டீங்க, உங்கள் போலீஸ் ஸ்டேஷனும் தாங்காது. இந்த போலீஸ் ஸ்டேஷனே இருந்த இடம் இல்லாமல் அடிச்சிட்டு போயிடுவேன். என்னை என்ன வேணா நீ சொல்லியிருக்கலாம், ஆனால் என் ஃப்ரெண்டை பற்றி நீ பேசியிருக்க, இதுக்காகவே உன்னை சும்மா விட மாட்டேன் மிஸ்டர் கிம் நாம் ஜூன். பார்த்துக்கிறேன். திரும்பவும் இந்த கேஸ்க்குள்ளே நீ வரக்கூடாது. அதையும் மீறி வந்தேன்னு வெய், அப்புறம் நீயும் இருக்க மாட்ட, உன்னை சார்ந்த யாரும் இருக்க மாட்டாங்க. அச்சோ மிஸ்டர் பார்க் ஜிம்மன், இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டே, இந்த மயிறு சென்டிமெண்ட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். ஏன்னா எனக்கு ஃபேமிலின்றதே உனக்கு கிடையாது. என்ன மிஞ்சு போனால் என்ன கொலை பண்ணுவியா? அதை என் உயிரை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட இருந்து உன் உயிரை காப்பாற்றிக்கோ. ஏன்னா உனக்கே தெரியாமல் உன்னை சுற்றி ஏகப்பட்ட ஓனாய் இருக்குது. அந்த ஓனாய்க்கெல்லாம் பாஸ் இப்போ நானாக தான் இருக்கேன். அதனால் பார்த்து இருந்துக்கோ. நீ அந்த ஜங்குக் கூட சேர்ந்து ஒரு மாஃபியா சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கல, அதோட ஒவ்வொரு செங்கலாக இப்போ நான் பிடுங்கிட்டுருக்கேன். அடியில் இருக்கிற எல்லா செங்கலையும் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே அந்த கோட்டை சறுக்கி எல்லாம் விழுந்துடும். அந்த கோட்டையில் இருந்து இடிஞ்சு விழுற எல்லா செங்கல்லையும் நீயும் உன் ஃப்ரெண்டு ஜங்குக்கும் மாட்டிட்டு சாக தான் போகிறீங்க. அதை நான் பார்க்க தான் போகிறேன். அதனால் என்னை மறைச்சதை விட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் மிஸ்டர் பார்க் ஜிம்மன் அப்படின்னு சொல்ல ஜிம்மனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே அது எதையுமே காட்டிக்காமல் அவர் பாட்டுக்குன்னு எழுந்து நின்று வசனம் பேசுகிறதெல்லாம் எனக்கு வராது மிஸ்டர் கிம் நாம் ஜூன். ஆனால் செயலில் எனக்கு நிறைய வரும். அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேசிக்கிறது அந்த ஆர்ஃபனேஜ் தானே? அந்த ஆர்ஃபனேஜையே இல்லாமல் பண்ணிவிடுவேன். இங்கே பாருங்கள் மிஸ்டர் பார்க் ஜிம்மன், என்னை பற்றி என்ன வேணால் பேசு, அந்த குழந்தைங்க மேலே ஒரு கீரல் பட்டுச்சு, அப்புறம் நீயும் உயிரோடு இருக்க மாட்ட, உன் ஃப்ரெண்ட் அந்த ஜங்குக்கும் உயிரோடு இருக்க மாட்டான். அச்சோ, இப்போ வருதாக்கோ மிஸ்டர் கிம் நாம் ஜூன். யாருக்கு எங்கே அடித்தா எப்படி வலிக்கும்னு எல்லா வீக் பாயிண்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறது என் பழக்கம். அதனால் வீக் பாயிண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டுருக்காதீங்க மிஸ்டர் கிம் நாம் ஜூன். உங்கள் வீக் பாயிண்ட்டு எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை பார்த்து அடித்தேன், நீங்கள் நில குலைஞ்சு அங்கேயே செத்து போயிடுவீங்க. அதனால் திரும்பவும் என் பக்கமோ என் ஃப்ரெண்ட் ஜங்குக் பக்கமோ ஏதாச்சும் வர்ற மாதிரி தெரிஞ்சது, அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பில்லப்பா. அப்புறம் மிஸ்டர் பார்க் ஜிம்மன் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. எச்சரிக்க வேண்டியது என் கடமை. நான் எச்சரிச்சிட்டேன். ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்கள் கடமை. என்னை சுற்றி எப்பயுமே ஓனாய்ங்க தான் இருக்கும் மிஸ்டர் கிம் நாம் ஜூன். அந்த ஓனாய்க்கு மத்தியில் வளர்ந்தவ தான் நான். எப்போ எந்த ஓனாய் என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வளர்ந்தவன் தான் நான். அதனால் எந்த ஓனாயை எப்படி அடக்குனா அது எப்படி அடங்கும்னு எனக்கு தெரியும். ஓனாயெல்லாம் வைக்கிறத விட்டுட்டு போய் வேலை இருந்தால் பாருங்கள் மிஸ்டர் கிம் நாம் ஜூன். திரும்பவும்
எங்கள் பக்கம் வரமாட்டீங்கன்னு நம்புகிறேன். வந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கேருந்து வேக வேகமாக அவரோட காருக்கு தான் போகிறாரு. அப்படியே போலீஸ் எல்லாம் கத்தி கலங்கி அவரை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஜிம்மனோட காரும் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புது. இங்கே ஆரம் அப்படியே டேபிளில் இருக்கிற எல்லா திங்ஸையும் கீழே தள்ளிட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு ரவுடி என்னை மிரட்டிட்டு போகிறான். என்ன வேணா சொல்லுப்பா ஜிம்மன், ஆனால் உன் அழிவும் உன்னோட ஃப்ரெண்டு அந்த ஜியான் ஜங்குக்கோட அழிவும் உன் கிட்ட தான் இருக்குது. அது உன் கண்ணுக்கு இப்போதைக்கு தெரிய போகிறதில்ல. அது உங்களுக்கே தெரியாமல் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க தான் போகுது. அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம் பேசிகிட்ருக்காரு. இப்போ ஜிம்மனும் கார் எடுத்துகிட்டு அவர் போயிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஆஃபீஸில் ஜங்குக்கும் டேவும் தான் இருக்காங்க. ஜங்குக் அவரோட கேபினில் இருக்கார், டே அவரோட கேபினில் இருக்கார். இப்போது டே காய்க்கு தான் கால் பண்ணுறாரு. அந்த பக்கம் காயும் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ காய், ஏய் என்னடா, என்ன எதுக்கு இப்போ கத்துற? உனக்கு எவ்வளோ பெரிய மேட்ரு கொடுத்தேன், அதை வச்சு அவனை சமாளிக்க தெரியாத உனக்கு? டேய், ஜியான் ஜங்குக்கை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அதுவும் ஜியான் ஜங்குக்கை தொட்டணுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பாக்ஸிமனை தாண்டியே ஆகணும். அவனை தாண்டது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இவ்வளோ பெரிய பிளான் போட்டு அது ஒரே நிமிஷத்தில் அவன் கெடுத்துட்டு போயிட்டான்டா. பார்க்க தான் ரெண்டு பேரும் வெவ்வேறு உடலில் இருக்கிற மாதிரி தெரியும். ஜியான் ஜங்குக் ஃபிசிக்கலில் இதுன்னா பாக்ஸிமன் மூளையிலடா. அவனை மீறி தான் நம்ம ஏமாற்றணும். நான் போட்ட எல்லா பிளானையும் அவன் ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சி எல்லா பிளானையும் அவன் சொதப்பிட்டான். நான் என்ன பண்ணுறது? ஏய் இங்கே பாரு காய், இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஏதோ பெரிய பிடுங்கி மாதிரி நீ பிளான் பண்ணுவேன், ஒரே நிமிஷத்தில் அந்த ஜங்குக்கை அழிச்சிருவேன் நீ சொன்னதுனால தான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஃபைல்லாம் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வந்தேன். ஆனால் நான் வர இன்னும் கொஞ்சம் லேட்டாச்சு, அந்த ஜங்குக்கு ஒன்று போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பான். அதான் நீ வந்து காப்பாற்றிட்டல. சரி, இந்த பிளான் தான் சொதப்பிடுச்சு. அதுக்காக எல்லா பிளானும் சொதப்புன்னு சொல்ல முடியாது. சீக்கிரம் நான் வேறு பிளானை போடுறேன், நீயும் அவன்கிட்ட மாட்டிக்காமல் இரு. அதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கணும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் அவனை எப்படி அழிக்கணும், அவன் வீக் பாயிண்ட் எதுன்னு நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி டே காய்கிட்ட கத்திட்டே இருக்கான். காய் இங்கே பார், அவன் வீக் பாயிண்டெல்லாம் என்னால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த பாக்ஸிமனை தாண்டி நான் ஜங்குக்கிட்ட போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஜங்குக்கை ஸ்ட்ரெயிட்டாக ஹேண்டில் பண்ணுறதுனா உன்னால் மட்டும்தான் முடியும். நீ தான் ஜங்குக்கோட வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சே ஆகணும். நீ தான் அவனுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸும் கொடுத்தே ஆகணும். தெரியும்ல உன் லைஃப்பில் அவன் எவ்வளோ பெரிய பார்ட்டாக இருந்திருக்கான்னு. உன்னோட ஹாப்பினஸ்ஸை மொத்தமாக எடுத்தது அவன்தான்ட்டே. அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நீ தான் அவன் வீக்னஸ் கண்டுபிடிச்சே ஆகணும். புரியுது, எனக்கு எல்லாம் தெரியும். அதனால தானே எல்லா வேலையும் விட்டு இவன் பக்கத்தில் இவன் தட்டை வரதெல்லாம் பொறுத்துட்டு நின்றுட்டுருக்கேன். அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது தேவை ஜேகே தான் கத்திட்டே இருக்கான். ஏய் பால் புட்டி, ஏய் யோ யாரா இவன் பேர் வேறு மறந்துச்சே, என்னன்னு வேறு கூப்பிடுறதுன்னு தெரியலையே. யோ அசிஸ்டண்ட்டு பேபி எங்கேயா இருக்க? ஒரு நிமிஷம் இருக்காய், எனக்கு ஜங்குக் கூப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி டே அங்கேருந்து திரும்பி பார்த்தா ஜங்குக் தான் கத்திட்டு இருக்கான். காய் நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனெல்லாம் கட் பண்ணிட்டு டே அவன் கேபின்லேருந்து இப்போ ஜேகே கேபினோட டோரை தான் ஓப்பன் பண்ணி, சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு? டேய் எவ்வளோ நேரம் கூப்பிட்றேன், உனக்கு காதை கேட்காதா? ஏன் காதனை செவிடா? சார் அப்படி இல்லை சார், அந்த ரூமில் இருக்கும்போது எனக்கு ஒன்றும் கேட்கல, அதுதான் இப்போ தான் லைட்டாக கேட்டுச்சு, அதான் வந்தேன். சரி எங்கே வா அப்படின்னு சொல்லக்குள்ள டே அப்படியே ஜேகே கிட்ட போகிறான். என்ன இருந்தது 10 அடி கேஃபில் நின்றுட்டுருக்க, கிட்டவா. இப்போது அப்படியே டே 2 ஸ்டெப் முன்னே நிற்கிறான். என்ன இது இன்னும் கிட்டவா அப்படின்னு சொல்ல இப்போது டே ஜேகே கிட்ட நிற்கிறான். இந்த இப்போ ஏன் இவ்வளோ கிட்ட நிற்கிறான்? சி
இவனை மாதிரி ஒரு பொறுக்கி பையனை பார்த்ததே இல்லை. பொண்ணுங்களை தான் தடவுவாங்கன்னு நினச்சா இவன் என்ன பசங்களையும் தடவிட்டுருக்கான். இவனை மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. சி, இவன் இவ்வளோ பெரிய கேவலமானவன் இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஏய், என்ன ஏன் உன் ஃபேஸ் அப்படி போகுது? உன்னை கிட்ட தானே வர சொன்னேன். என்ன என் மடியில் உட்கார நான் சொன்னேன். சார், என்ன சொல்கிறீங்க? உட்கார சொன்னேனா? கிட்ட வர சொன்னேன்னு தானே கேட்டேன். சார், நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் எப்படி வேணால் பேசுவேன், நீ கேட்டு தான் ஆகணும். ஏன், எதுக்கு, என்ன மயிருக்கு, இதெல்லாம் நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என் மண்டை சூடாயிரும். நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன். ஆனால் உன்னை அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உன்னை அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் நீ ஏன், எதுக்கு, என்ன மயித்துக்கு இதெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கோ, ஒத்தா எனக்கு ஓவர் கோவம் வரும். அப்புறம் நான் ஜங்குக்காவே இருக்க மாட்டேன்டா. அப்புறம் ஏதாச்சும் பண்ணிவிடுவேன். அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணும். அதனால் நான் என்ன சொன்னாலும் கொஞ்சம் மூடிட்டு அதை மட்டும்தான் கேட்கணும். ஏன், எதுக்குன்னு திரும்ப கேட்கக்கூடாது. புரியுதா சார்? புரியுது சார். எங்க பார், நைட் நான் ஒரு கிளப்புக்கு போகிறேன். அங்கே என் கூட நீயும் வர. புரியுதா சார்? என்னோடய ஜாப் 6 o'clock வரையும் முடியுது சார். அப்புறம் நான் நைட்டு எப்படி கிளப்புக்கெல்லாம் வருவேன்? எனக்கு அசிஸ்டண்ட்னா நான் எங்கே கூப்பிட்டாலும் நீ வரணும். அது என்ன உனக்கு 6 o'clock வரையும் டைமு? அந்த டைம் மாதிரிலாம் உனக்கு கிடையவே கிடையாது. நீ இந்த ஜியான் ஜங்குக்கோட அசிஸ்டண்ட். நான் எங்கே கூப்பிட்டாலும் வரணும். நான் என்ன பண்ணாலும் நீ மூடிட்டு தான் இருக்கணும். புரியுதா? திரும்பவும் என் மண்டையை சூடாக்குனேன். வேணாம். நான் உங்ககிட்ட டீசெண்டாக இருக்கலான்னு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். எனக்கு அதெல்லாம் வராது தெரியுமா? ஆனால் உனக்காக ட்ரை பண்ணுறேன். திரும்ப திரும்ப என் மண்டையை சூடாக்குன மவனை நீ செத்துருவ. புரியுதா? அப்படின்னு சொல்ல. சரி சரி சார், இனிமே எதுவும் கேட்க மாட்டேன். சரி, இப்போ போ. நான் கொஞ்ச நேரம் நார்மல் ஆகிட்டு அப்புறம் உன்னை கூப்பிட்றேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் அந்த காதை திறந்து வை. நான் ஒரு டைம் தான் உன்னை கூப்பிடுவேன். அதுக்குள்ளே நீ வரணும். என்னை திரும்ப திரும்ப கத்த வச்ச அப்புறம் நான் உன்னை திரும்ப 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 கத்த வச்சுட்டே இருப்பேன். அதுவும் என்னை விட்டுருன்னு நீ என் காலில் விழுந்து கத்துறனாலும் உன்னை கத்த வச்சுட்டே இருப்பேன். புரியுதா? சார் சார், ஒன்றும் இல்லை, நீ உன் கேபின் போ. ஓகே சார் அப்படின்னு சொல்லி இப்போது அவனோட கேபினுக்கு போகிறான். சி, எவ்வளோ கேவலமானவனாக இருப்பான். இப்படி ஒரு ஜென்மமெல்லாம் இங்கே வாழுதா? நைட்டு வேறு இவங்க கூட பார்ட்டிக்கு போகணுமா? நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபர்ஸ்ட் நான் என்னை காப்பாற்றிக்கணும். அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம். பட் இந்த பார்ட்டிக்கு போனால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். அதை வச்சு தான் என்னை நம்ம சாய்க்கணும். இருந்தாலும் இவன் கூட போகிறத நினச்சாவே எனக்கு அப்படியே ஒரு வெறுப்பாக இருக்குது. அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது டேவோட ஃபோனுக்கு இப்போ கால் வருது. பார்த்தா அதில் பிரதர்னு இருக்குது. இப்போது டே எடுத்து ஹலோ 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 டே, எப்படிண்ணா இருக்கேன்? அண்ணா. டேய், ஏன் பழுகிறேன்? அண்ணா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலண்ணா. அவன் ஒரு மாதிரி கேவலமாக பண்ணுறான். எனக்கு அருவருப்பாக இருக்குது. டேய், நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நீ வந்துருன்னு. நீ தான் இல்லை, நான் கண்டுபிடிப்பேன் அந்த ஜியான் செலிகுட்டீஸ் எல்லாரும் கண்டிப்பாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க. எதுவும் பெரிய இவன் நாட்டு போன குழந்தைடா. டேக்கோட தி மாஃபியா சிஸ்டர் பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். இதோட முடிச்சிருந்தோம்னா அப்படியே வீட் போய் அவரோட கேபின்ல நின்று சும்மா கத்துன்னு கத்தி நின்றுட்டு இருந்திருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தா கமிஷனரை பார்த்துட்டு வரேன்னு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிருப்பாரு. இப்போ
நம்ம ஜிமினை தாண்டா காட்டுறாங்க. ஜிமின் அப்படியே அவ்வளோ ராயலான ஒரு காரில், பிளாக் கலர் கார், அதில் இவர் பிளாக் கலர் அவுட்ஃபிட் போட்டு அப்படியே மாசாக உட்காந்துட்ருக்காரு. இப்போது அந்த கார் வேகமாக கமிஷனர் ஆஃபீஸ் கிட்ட தானே போகுது. கமிஷனர் ஆஃபீஸ் கிட்ட போய் நிற்கும்போது கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா போலீஸும் அப்படியே அந்த காரை பார்த்தா அடுத்த செகண்ட் அப்படியே அலறாங்க. அதில் இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இதை நான் கமிஷனர் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வேகமாக கமிஷனரை பார்க்க உள்ளே ஓடுறாரு. இருக்கிற போலீஸ்க்கெல்லாம் அப்படியே கால் கையெல்லாம் உதிருது. ஜிமின் காருக்குள்ளது இன்னும் இறங்கவே இல்லை. பட் ஜிமினை காரை பார்த்ததுமே அப்படி அலறாங்க எல்லாம். இப்போ ஜிமின்